Hi students, 12th standard accountancy chapter 5 admission of partner exercise sum number 11 read பண்ற கவனிங்க. Vimala and Kamala are partners sharing profit and losses in the ratio of 4:3. Vinitha enters into the partnership firm and she acquires 1/14 from Vimala and 1/14 from Kamala. Find out the new profit sharing ratio and sacrificing ratio. Okay. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விமலா அண்ட் கமலா ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னரா இருக்காங்க. அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4:3. அப்போ என்ன செய்வோம் 4யும் 3யும் ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்குது இல்லையா. அப்போ விமலாவுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4/7, கமலாவுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/7 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது அவங்க வினிதாங்கிறவங்கள நியூ பார்ட்னரா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்குள்ள அட்மிட் பண்றாங்க. வினிதா என்ன பண்றாங்க 1/14 ஷேரை விமலா கொடுக்குறாங்க வினிதாவுக்கு. கமலாவும் 1/14 ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யாரு விமலா கமலா ரெண்டு பேருமே இதுல இந்த செம்ல ரெண்டு ஓல்டு பார்ட்னர்ஸுமே அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல இருந்து தியாகம் பண்றாங்க. யாருக்கு நியூ பார்ட்னருக்கு எவ்வளவு தியாகம் பண்றாங்க 1/14 1/14 ரெண்டு பேருமே ஈக்குவலா 1/14ங்கிற ரேஷியோல நியூ பார்ட்னருக்கு அவங்களுடைய லாபத்துல இருந்து தியாகம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நியூ பார்ட்னர் வினிதாங்கிறவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது விமலா கிட்ட இருந்து 1/14 ஷேரும் கமலா கிட்ட இருந்து 1/14 ஷேரும் கிடைக்குது. அப்போ மொத்தமா வினிதாங்கிற நியூ பார்ட்னருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஷேர் கிடைக்குது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்குது 1+1 2/14 2/14 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வினிதாங்கிற நியூ பார்ட்னருக்கு கிடைக்குது. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிங்க, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொஸ்டின்ல கிளியரா கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஏன் கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஃபார்ம்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு விமலாவுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு 1/14, கமலாங்கிற ஓல்டு பார்ட்னருடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு 1/14. ரெண்டுமே ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கா. இப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த டினாமினேட்டர்ல இருக்க 14 கேன்சல் பண்ணோம்னா 1:1. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு கிடைக்குது 1:1 கிடைக்குது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது கொஸ்டின் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ஓல்டு பார்ட்னர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நியூ பார்ட்னருக்கு வருவோம். ஓல்டு அப்போ என்ன ஃபார்மேட் இருக்கு இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா ஓல்டு பார்ட்னருக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு ஷேர்ல இருந்து சாக்ரிஃபைசிங் ஷேரை கழிச்சிட்டிங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னருக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. அந்த ஃபார்முலா பிரகாரம் ஃபர்ஸ்ட் விமலாவை எடுத்துப்போம். விமலாவுடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு 4/7. அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க 1/14 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் தான் பார்ப்போம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. சேமா இருந்தாக்க ஒரு நம்பர் எடுத்துப்போம். ஓகேங்களா. டிஃப்ரெண்டா இருக்குதுன்னா என்ன செய்யணும் இங்க 7 இருக்கு இங்க 14 இருக்கு. 7 14ல டிவைட் ஆகாது. ஆனா 14 7ல 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். 2 7s are 14. அதனால 14ங்கிற நம்பரை நம்ம காமனா எடுத்துக்கிறோம். காமன் நம்பர் என்ன இங்க 14. ஓகேங்களா. அப்ப நம்ம என்ன செய்யறோம் 14ங்கிற நம்பரை டினாமினேட்டர்ல என்டர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ 7 எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் பண்ணாக்க உங்களுக்கு 14ங்கிற ஆன்சர் வருது 2 டைம்ஸ். 2 7s are 14. இந்த 2வை நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணணும். எந்த நம்பர் நீங்க எடுக்கிறீங்களோ டினாமினேட்டர்ல சேம் நம்பரால தான் நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 4s are 8. ஃபார்முலால இருக்க மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். 114 is 14, 1 1s are 1. ஓகேங்களா. அப்போ 1 1s are 1. 8ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளவு 7/14. ஓகேங்களா. அப்போ விமலாவுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 7/14 கிடைக்குது. இப்போ கமலாக்கு வரும். கமலாக்கு பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. 7 14ல போகாது. ஆனா 14 7 2 டைம்ஸ் டிவைட் ஆகுது. அப்போ 14 என்ன செய்யறோம் இங்கேயும் காமன் நம்பர் 14 எடுத்துக்கிறோம் டினாமினேட்டர்ல. எத்தனை டைம்ஸ் ஒரு நம்பர் 7ல மல்டிப்ளை பண்ணாக்க ஆன்சர் 14 கிடைக்குது 2 7s are. அப்ப இங்கேயும் 2 இங்கேயும் 2. 2 7s are 14. 3 2s are எவ்வளவு 6. மைனஸ் சைன் இங்க போட்டுட்டோம். 114 is 14. சேம் ஒன்னு நியூமரேட்டர்ல போட்டுரும். 1 1s are 1.
6ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளவு 5/14. இப்போ கமலாவுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 5/14 கிடைக்குது. அடுத்து வினிதாங்கிற நியூ பார்ட்னருக்கு வரும். நியூ பார்ட்னருடைய டினாமினேட்டர் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அவங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல அவங்களுக்கு அலாட் பண்ண ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல டினாமினேட்டர் செக் பண்ணா 14 வருது. ஓகேங்களா? அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ஓல்டு பார்ட்னரோட டினாமினேட்டர் 14 நியூ பார்ட்னரோட டினாமினேட்டரும் 14. அதனால எந்த விதமான கால்குலேஷனும் நியூ பார்ட்னருக்கு போட வேண்டாம். 2/14 அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், என்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப கவனிச்சிங்கனாக்க விமலா, கமலா அண்ட் வனிதாவுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7/14, 5/14, 2/14 ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ நம்ம இந்த ரேஷியோ ஃபார்ம்ல கொடுக்கணும்னா என்ன செய்யணும், 7:5:2 கொடுக்கணும். டினாமினேட்டர்ல இருக்கிற 14 கேன்சல் பண்ணிடணும். அப்போ கொஸ்டின்ல கேட்டது ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:1, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 7:5:2. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.